கெவின். அப்படியா? எங்க இருந்து வரீங்க நீங்க? அரக்கோணம். அப்படியா? எங்க வந்திருக்கீங்க இப்போ? சேப்பாக் ஸ்டேடியம். ஏன்? மேட்ச் பார்க்க. என்ன மேட்ச் நடக்குது? இந்தியா vs பங்களாதேஷ். அப்படியா? உங்களுக்கு கிரிக்கெட்லாம் பாப்பீங்களா? எப்ப இருந்து பாக்குறீங்க கிரிக்கெட் நீங்க? 2023. அப்ப இருந்து பாக்குறீங்களா? யார் ஃபேன் நீங்க? தோனி. அப்படியா? பட் டோனி நீங்க மேட்ச் விளையாடலையே. சிஎஸ்கேல விளையாடுவாரு. சிஎஸ்கே விளையாடுவாரு. ஆனா இன்னைக்கு தோனி இந்த மேட்ச் விளையாடலையே. அவர் தான் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அப்புறம் அப்ப இந்த மேட்ச் யாருக்காக வந்தீங்க? ரோஹித் சர்மா. ஓ, ரோஹித் சர்மா பிடிக்குமா? எவ்வளவு ஃபேன் நீங்க ரோஹித் சர்மாக்கு? 100. அப்படியா? நீங்க ஏன் இன்னைக்கு ரோஹித் சர்மாக்காக சேர் பண்ண வந்திருக்கீங்க? நான் மேட்ச் பார்த்ததே இல்ல, அதனால தான் வந்திருக்கேன். மேட்ச் நேர்ல பார்த்ததே இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம். எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கு? 100% இருக்கா? யார் கூட வந்திருக்கீங்க? டாடி. அப்படியா? என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? மேட்ச் என்ன நடக்கணும் எதிர்பார்க்கறீங்க? இந்தியா வின் பண்ணுமா? 5 நாள் நடக்குமே மேட்ச். 5 நாள் வின் பண்ணோம். 5 நாள் வின் பண்ணுமா? அப்படியா? சரி, இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? உங்க ஃபேவரட் பிளேயர் ரோஹித் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? ஒரு 50 போட்டு ஒரு 100 போட்டு 2 செகண்ட் செஞ்சுரியை போட்டுருவாரு. அப்படியா? இப்போ நம்ம ரோஹித் மற்ற எல்லா சீனியர் பிளேயர்ஸ் விளையாடுறாங்கல்ல, அவங்கள நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தெரியலையே. நீங்க உங்களுக்கு சேஸ் பண்ணலையா நீங்க? என்ன சேஸ் பண்ணீங்க? பும்ரா 2 பேரும் தான். 2 பேர் தானா? ஏன் பும்ரா? அவர் தானே யாருக்கு போட்டு பிச்சு கலப்பாரு. அப்படியா? பட் இது டெஸ்ட் மேட்ச் இல்ல, எல்லா பாலும் ஏக்கர் போட முடியாதுல்ல. ஒரு ஓவர் போடனால போடலாம். சோ அவர் ஏக்கர் போடுவாரா? அதனால ஏக்கர் போடுவாருங்களா? அவர் பிடிக்குமா உங்களுக்கு? அப்படியா? எவ்வளவு பிடிக்கும் பும்ராவை? 100%. அப்படியா? சூப்பர். இப்போ என்ன படிக்கிறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். நீங்களும் கிரிக்கெட் விளையாட போறீங்களா? கிரிக்கெட் பிளேயரா போறீங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. என் நேம் வந்து லோகேஷ். நாங்கள் வந்து வலசாகத்துலேருந்து வரோம். எதுக்கு இன்னைக்கு மேட்ச் பார்க்க வந்திருக்கோம்னா விராட் கோலிக்காக தான் ஆக்சுவலா. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாரு அவர், அதனால விராட் கோலிக்காக தான் பார்க்க வந்திருக்கோம். வழக்கமா இந்தியாவில் T20 பயங்கரமான ஃபேன் கிரேஸ். T20 இருக்கும், ஆனால் இப்போ டெஸ்ட் மேட்ச்னாலே விராட் கோலி ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாரு, அதனால கண்டிப்பா விராட் கோலிக்காக எல்லாரும் பார்ப்பாங்க டெஸ்ட் மேட்ச். அது இல்லாமல் ரோஹித் சர்மாலாம் கேப்டன்ஷிப் பண்றாரு, அதனால கண்டிப்பா எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த மேட்ச்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா விராட் கோலி ஒரு செஞ்சுரி, டபுள் செஞ்சுரி அடிச்சா நல்லா இருக்கும். அவருக்காக தான் கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வந்திருப்பாங்க. நல்லா இருக்கும். டெஸ்ட் மேட்ச் உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு நான் டெஸ்ட் மேட்ச் நான் சின்ன பார்ப்பேன். எனக்கு டெஸ்ட் மேட்ச் ரொம்ப பிடிக்கும். T20 கம்பேர் பண்ண T20 பிடிக்கும், ஆனா டெஸ்ட் மேட்ச் வந்து அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆடியன்ஸ் தான் டெஸ்ட் மேட்ச் தான் மோஸ்டா பார்ப்பாங்க. அது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அது ஏன்னா ஒரு 5 நாள் தொடர்ந்து நடக்குது. அது காலைல இருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லா பார்க்கணும். டாட் பால்ஸ் ஆடுவாங்க, அது பேஷன்ஸ் இருக்கு அதை பாக்குறதுக்கு. அதனால அதை பாக்குறதுக்கு ஒரு பொறுமை வேணும் பாக்குறதுக்கு. அதனால அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ இந்த கேம்ல வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்தியனுடைய சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுறாங்க. ஆமா, எப்படி இருக்கு? அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுவும் பும்ராவால ரொம்ப நாள் கழிச்சு டெஸ்ட் மேட்ச் ஆடுறாரு, அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரிஷப் பந்த் இன்ஜுரி கழிச்சு வந்திருக்காரு, அதனால நல்லா ஆடுவார்னு நினைக்கிறேன். பாப்பா எப்படி ஆடுறேன். இன்னைக்கு சென்னையில இந்த சில நாட்களாவே வெயில் பயங்கரமா இருக்கு. ஆமா, அது இன்னைக்கான கிளைமேட் நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு நல்லா இருக்கணும், மழை பெய்யாம இருக்கணும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்ப்போம்.